ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னிவி குக்கிங் வியூஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பஜ் பர்கர் செய்யலாம். வாங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க, நான் ரெடிமேட்டில் விற்கிற பஜ்ஜி பவுடர் தான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது கொஞ்சமாக கொட்டி தண்ணி விட்டு நல்லா விஸ்க வச்சு கலரிடுவோம். பாருங்கள், மாவெல்லாம் கொட்டியாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அழகாக அதை கலரிப்போம். இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே பஜ்ஜை நல்லா விட்டு பஜ்ஜை நம்ம போடும்போது நிறைய மாவு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைசரில் தான் நான் அந்த முட்டையெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ மாவு கலரிட்டு அதில் பாருங்கள், இந்த குடமிளகாவும் இந்த முட்டையும் வச்சுருக்கேன். இதை நம்ம ரொம்ப அடர்த்தியாக மாவு போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போகிறோங்க. அப்போ தான் அந்த பன்னில் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கடாய் வச்சு எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து போடலாம். நம்ம கரண்டிலேயே எடுத்து விட்டாலும் ஓகே தான், இல்லை நம்ம கையில் எடுத்து போட்டாலும் ஓகே தான். அது பாருங்கள், நமக்கு எது ஈஸியாக இருக்கோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், நம்ம கையிலையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப மாவு விட வேண்டாம். ரொம்ப மாவு விட்டால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அப்போ அதில் இந்த பன்னில் வைக்கும்போது ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் மாவு. அதனால் அது வேண்டாம், நம்ம லைட்டாக போட்டால் போகிறோம். இங்கே பாருங்கள், பன்னு ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், பஜ்ஜும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நான் அமுலில் இங்கே பாருங்கள், கார்லிக் ஸ்ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கேன், சீஸ் ஸ்ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன் எடுத்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த ஸ்ப்ரெட் எடுத்து சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்து நம்ம அழகாக தடவிடுவோம். தடவிட்டு அதில் குடமிளகா பஜ்ஜி எடுத்து வைக்கலாம். குடமிளகாவும் முட்டையும் உள்ள பஜ்ஜி எடுத்து நம்ம அதில் வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த சீஸை தடவியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த குடமிளகா முட்டை பஜ்ஜி எடுத்து நம்ம வைக்கிறோம். இப்போ வெங்காயம் ஒரு ஸ்லைட்ஸு, வெள்ளரிக்காய் நம்ம இஷ்டம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை மூடி ரெண்டாக கட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் பண்ண உடனே அது நல்லாவே இருக்கும், அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தேங்க்யூ.